நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாகவோ பேசினா சொல்லுவான், பைய படிச்சா திருந்திடுவான், அவனை படிக்க வச்சிருக்கோமே, பைய படிக்காதனால புரியாம பேசிக்கிட்டு இருக்கான், படிச்சா திருந்திடுவான், படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு. பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களா எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு. எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார். அதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஆனா துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இருக்கான்னு பார்த்துருக்கீங்க. அது ரொம்ப நான் உச்சகட்டமா வியந்தது என்னன்னா, அதிர்ச்சி அடைந்தது உத்தரப்பிரதேசத்தில், அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான் தன்னை வெற்றியை தேடித்தரும் நம்புறாங்க. அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்கிறாரு. 70,000 கோடியில ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை, ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை. ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது, படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது கிளியரா இருக்காங்க. நம்ம கிளியரா இருக்கோம், எல்லாரும் படிச்சிடணும், படிச்சாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும்.